வெல்கம் பேக் டு லேர்ன் வித் பிரீத்திஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு பேட்டர்ன் பார்க்கலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பேட்டர்ன் டூ. மோஸ்ட்லி இது எங்க அப்ளை பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேசஸ்க்கு லைக் ரிமூவிங் த டூப்ளிகேட்ஸ், மூவ் எலமெண்ட்ஸ், மூவ் ஜீரோஸ், பார்ட்டிஷன்ஸ், இந்த மாதிரி கேசஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபாஸ்ட் பாயிண்டர்னா என்னன்னா ஒரு அரேவை ஸ்கேன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸ்லோ பாயிண்டர்னா என்னன்னா அந்த எக்ஸாக்ட் அந்த வேலிட் பொசிஷன் வச்சிருக்கோம். அந்த இடத்துல நம்ம போட்டுக்கிறது. இப்போ இதோட ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா சம் வேல்யூ இனிஷியலா சேர்க்கும். ஸ்லோவோட வேல்யூ இங்க 0 தான் இருக்கணும்னு சில எனி நம்பர் இருக்கலாம். ஃபாஸ்டோட வேல்யூ இதுவா இருக்க போகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா நம்ம வந்து அதுல வந்து அந்த ஃபாஸ்டா மூவ் ஆன பாயிண்டரோட நம்பரை ஸ்லோ பாயிண்டர்ல இன்சர்ட் பண்ணுவோம். பிளஸ் பிளஸ் போட்டா சிமிலர் டு இது இல்லையா? சோ இதுதான் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர். இன்னைக்கு நான் வந்து சில ப்ராப்ளம்ஸோட வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு கான்செப்ட்ல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சாஃப்ட்வேர் இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். அதாவது என்னன்னா இப்போ 0 0 1 1 1 2 2 3 இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு அப்படின்னா எனக்கு கடைசியில என்ன வரணும்னா 0 1 2 3 இதுதான் என்கிட்ட இருக்கணும். மீதி இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கணும். அண்ட் நான் ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் ரிட்டர்ன் பண்ணணும். பேசிக்கா 1 2 3 4 4 இல்லையா? ஸோ அவுட்புட் வந்து 4ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அவுட்புட்டா இருக்க போகுது நமக்கு. ஸோ இப்போ எப்படி இதை சால்வ் பண்ணலாம்? நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் வச்சு 0 0 1 1 1 2 2 3. ஃபர்ஸ்ட் நம்ம சூடோ கோட் எழுதிடலாமா? ஸ்லோவையும் நம்ம 1ல வச்சுக்கலாம், ஃபாஸ்டையும் நம்ம 1ல வச்சுக்கலாம் இனிஷியலா. ஓகேங்களா? இப்போ நான் ஐட்ரேட் பண்றது வந்துட்டு ஃபாஸ்ட் பாயிண்டரை ஃபாஸ்ட் பாயிண்டரை 1ல இருந்து நம்ம ஐட்ரேட் பண்ணலாம். ஃபாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1, ஃபாஸ்ட் வந்து லெஸ் தேன் n, ஃபாஸ்ட் பிளஸ் பிளஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கண்டிஷன் போட்டாதான் நம்ம அந்த ஸ்லோல வந்து இன்சர்ட் பண்ற மாதிரி நம்ம செக் பண்ணணும். என்னது? இப்போ என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்லோ மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு நம் ஆஃப் ஃபாஸ்ட். இது ஏன் நான் போட்டிருக்கேன்னு நான் அப்புறம் சொல்றேன். அப்படி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம் ஆஃப் ஸ்லோ ஈக்குவல் டு நம் ஆஃப் ஃபாஸ்ட். ஸ்லோ பிளஸ் பிளஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் தான் நம்ம அசைன் பண்றோம், ஸ்லோ பாயிண்டரை இன்க்ரிமெண்ட்டும் பண்றோம். ஓகே, இப்போ நாம இந்த சூடோ கோட் படி எதனால இது எழுதிருக்கோம் அப்படின்ற சூடோ கோட் ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டணும். ஓகே, இதான் சூடோ கோட் இல்லையா? அப்போ நான் அந்த நம்ம கொடுத்த இன்புட்டை எழுதிக்கிறேன். 2 3. ஓகே, ஸோ இனிஷியலி எனக்கு வந்துட்டு ஸ்லோ பாயிண்டர் எனக்கு இங்க இருக்க போகுது. ஃபாஸ்ட் பாயிண்டரும் எனக்கு எங்க தான் இருக்க போகுது? இங்கதான் இருக்க போகுது. கரெக்டா? சோ இப்ப நான் கண்டிஷன் போட்டிருக்கேன்னா நம்ம ஸ்லோ மைனஸ் 1. ஸ்லோ வந்து இது இண்டெக்ஸஸும் போட்டுக்கிறேன். 0 1 2 3. ஓகே, ஸ்லோ மைனஸ் 1 1 மைனஸ் 1 வந்துட்டு 0 இல்லையா? அந்த நம்ம 0 வந்து நம்ம ஃபாஸ்டா இல்லையா இல்லைன்னா இப்போ ஸ்லோ மைனஸ் 1 வந்துட்டு ஸ்லோன்றது எனக்கு 1 1 மைனஸ் 1 0. நம்ம ஃபாஸ்ட் வந்துட்டு எனக்கு 1. ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கா? சேமா தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம அசைன்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஸ்லோ பாயிண்டரும் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனா என்ன ஆகும்? ஃபாஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அதனால ஃபாஸ்ட் வந்து இங்க வந்துடும். இப்போ நம்ம ஸ்லோ என்னது?
ஸ்லோ வந்துட்டு 0. நம்ம ஃபாஸ்ட் வந்துட்டு 1. 0 நாட் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஸ்லோல ஃபாஸ்ட் அசைன் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா இப்போ இந்த நான் ஸ்லோல ஃபாஸ்ட் அசைன் பண்ணதால எனக்கு இங்க வந்து 1 ஆயிடும். ஸ்லோ பிளஸ் பிளஸ் நான் பாயிண்டர் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸ்லோ இங்க வந்துடும். ஃபாஸ்ட்டும் வந்து as loop படி அது இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு ஸோ ஃபாஸ்ட்டும் எனக்கு இங்க வந்துருச்சு. இப்போ பார்ப்போம். நம்ம ஸ்லோ நம்ம ஸ்லோ என்னது? ஸ்லோ வந்துட்டு 1. நம்ம ஃபாஸ்ட் நம்ம ஃபாஸ்ட் என்னது? ஃபாஸ்ட்டும் வந்துட்டு இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸ்ல இருக்கிறது 1. 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ நம்ம அசைன்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஸ்லோ பாயிண்டர் இன்க்ரிமெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன ஆகும்? ஃபாஸ்ட் பாயிண்டர் மட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ எனக்கு என்ன ஆயிடும்? ஃபாஸ்ட் எனக்கு இங்க வந்துடும். இப்போ நம்ம ஸ்லோ வந்துட்டு 1. நம்ம ஃபாஸ்ட்டும் எனக்கு என்னது? நம்ம ஃபாஸ்ட் 4. ஆனா அதுவும் அன்பார்ச்சுனேட்லி 1. ஸோ 1 ஈக்குவல் டு 1. ஸோ அங்கே நான் அசைன்மெண்ட்டும் பண்ண முடியாது, ஸ்லோ பாயிண்டர் இன்க்ரிமெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபாஸ்ட் மட்டும் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போதான் கேம் ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஸ்லோ என்னது? 1. நம்ம ஃபாஸ்ட் வந்து 5th இண்டெக்ஸ்ல இருக்கு. நம்ம ஃபாஸ்ட் வந்துட்டு எனக்கு 2. இந்த டைம் வந்து எனக்கு என்னது? 2. 2 1 ஈக்குவல் டு 2 இல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம அசைன்மெண்ட்டும் பண்ணணும், ஸ்லோ பாயிண்டரை இன்க்ரிமெண்ட்டும் பண்ணணும், ஃபாஸ்ட் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஸ்லோ ஈக்குவல் டு நம்ம ஃபாஸ்ட் இல்லையா? அப்போ 0 ஸோ இப்போ எனக்கு இது வந்து ப்ரீவியஸா இருந்தது கரெக்டா? இங்க வந்து நம்ம ஸ்லோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லோ பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ எனக்கு இங்க 2 இங்க வந்துடும். ஸ்லோ வந்து பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். அப்போ ஸ்லோ பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்துடும். ஃபாஸ்ட் பாயிண்டரும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். ஸோ ஃபாஸ்ட் பாயிண்டர் எனக்கு இங்க வந்துடும். இப்ப அடுத்தது நம்ம ஸ்லோ நம்ம
c minus 1 not equal to நம்ம first நம்ம பார்க்கணும். equal to number 6. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அப்படி கிடையாது. 2வும் 2வும் சேம். ஸோ அதனால என்ன ஆக போகுது, நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர் மட்டும்தான் நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம ஸ்லோ மைனஸ் 1 என்னது 2, நம்ம ஃபாஸ்ட் வந்து 3, ரெண்டும் சேம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்லோல நம்ம ஃபாஸ்ட் அசைன் பண்ணிட்டு பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். இதனால என்ன ஆகும்னா த்ரீ வந்துடும். ஸோ இப்போ ஸ்லோ பாயிண்டரும் எனக்கு இங்க வந்துடும், ஃபாஸ்ட் இங்க வெளியில வந்துடும். அவுட்புட் படி நம்ம ஸ்லோவை ரிட்டர்ன் பண்ணோம்னா we will get the output as 4. yeah. இங்க ஒன்னே ஒண்ணு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க வந்து எல்லா இடத்துலயும் ஸ்லோ மைனஸ் 1 செக் பண்ணும். எதனால ஸ்லோ மைனஸ் 1 செக் பண்றோம்னா, ஏன்னா கரண்ட் ஸ்லோல தான் நம்ம இன்சர்ட் பண்றோம், அதனால. ஓகே. ஸோ யா, இந்த ப்ராப்ளம் நம்ம இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என், பிகாஸ் நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்றோம். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா புதுசா நான் எந்த இதுவுமே எடுத்துக்கல. ஸோ ஆர்டர் ஆஃப் 1 தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ லெட் மீ ட்ரை. இந்த ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் என் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நான் வந்து அந்த அசைன்மெண்ட்டே ஸ்லோ பாயிண்டரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன். nums of slow equal to nums of fast. ஸ்லோ பிளஸ் பிளஸ் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் எனக்கு, nums of slow minus 1 not equal to nums of fast. written slow difference. சாரி, லென்த் மைனஸ் 1 கொடுத்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. ஒன் மில்லி செகண்ட்ல இந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல இன்புட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன், இல்ல மெயில் ட்ராப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பை பாய்.